பிங்க்கு டாப்பு, பேகு, ஷூ இதெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி உங்களை நான் ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேங்க. ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணிக்கிட்டு நம்ம எங்கே அப்படி போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே. எங்கள் ஊரில் இருக்கிற செரி பிளாசம் ரோடுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ செரி பிளாசம் ரோடுங்கிறது வந்து பெரிய ரோடெல்லாம் கிடையாதுங்க, ஒரு ஸ்மால் அவென்யூ. அங்கே தான் இன்றைக்கி உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இது வந்து சாயங்காலம் 5:30 மணி. இந்த இடம் ஃபுல்லாகவே 2 பக்கமும் செரி பிளாசம் ட்ரீஸ் தான் இருக்குது. ஜப்பானோட மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி இருந்ததுங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மரம் ஃபுல்லாகவே பிங்க் கலராக தாங்க இருந்தது. இந்த செரி பிளாசம் ட்ரீ வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் பூக்கும். இந்த ஸ்ப்ரிங்கில் மட்டும்தான் அது யூஸ்வலி பூக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு வெண்ணிலா ஸ்மெல் இருக்கும். வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்மெல் இருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, ஆனால் ப்ளசண்ட்டாக இருக்குங்க. கண்ணுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 2 வீக்ஸ் தள்ளி வந்துட்டோம். 2 வாரம் முன்னாடி வந்திருந்தோன்னு வைங்களேன், இன்னும் அழகாக இருந்திருக்கும். இதில் வந்து இப்போ சீசன் முடிகிற டைமில் நான் வந்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கும் டைம் இல்லை, ஏதோ வேலை வந்துகிட்டே இருந்தது. எவ்ரி வீக் போகணுன்னு நினச்சோம், ஆனால் போகவே முடியலைங்க. அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தது. சாயங்காலம் வெயிலில் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வெட்டிங் ஷூட்டு, அப்புறம் வந்து மெட்டர்னிட்டி ஷூட் அவ்வளோ எடுத்துகிட்டு இருந்தாங்கங்க. ஸோ நான் இவங்கெல்லாம் இல்லாமல் அவாய்ட் பண்ணி எடுக்கிறதுக்கே என்னால் கஷ்டமாக இருந்தது. அது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க, ஒரு குட்டி ஏரியா தான். அங்கே வந்து நீங்கள் வெளியில் காரை பார்க் பண்ணிவிட்டு இந்த ரோடு ஃபுல்லாக நடந்தீங்கன்னா போதும். இந்த அவென்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 மீட்டர்ஸ் இருக்கும்னு வைங்களேன், அவ்வளோதான் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை. 2 பக்கமும் இருந்தது. இதில் வந்து இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து ஃபார்மு. நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுசஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்தது. பட் அதுக்கெல்லாம் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்க, அதெல்லாம் நம்ம உள்ளே போக முடியாது. இந்த ரோடு மட்டும்தான் நம்மளுக்கு ஆக்சசபிளாக இருந்தது. அதுலேயே வந்து அங்கே ரெசிடென்ட்ஸ் இருந்தவங்க ரொம்ப ஸ்வீட்டாக வந்து சொன்னாங்க, நீங்கள்லாம் வந்து நெக்ஸ்ட் இயர் இன்னும் ஏர்லியாக வந்துடுங்க, இது வந்து ஏர்லி மார்ச்லேயே இது ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊர்லேயே இன்னும் அதர் ஏரியாஸில் பார்த்திங்கன்னா செரி பிளாசம்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, நான் இன்னும் போகலை. நம்ம ஃப்ரெண்டு அகிலா வந்து அப்படி சொன்னாங்க, அவங்க ஏரியாலெலாம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னாங்க. ஸோ நான் முடிஞ்சதுன்னா அந்த ஏரியாஸுக்கும் போய் கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ நம்ம இங்கே வந்து பெர்லின், ஸ்டுட்கார்ட் இந்த மாதிரி பெரிய ஊரில் எல்லாமும் கூட நிறைய செரி பிளாசம்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏரியாலாம் பாருங்கள், இதெல்லாம் ஓல்டு ஹவுசஸ்ஸு. அந்த ரோட்லேருந்து வெளியில் வரும்போது இப்படி தான் இருந்துச்சுங்க. 2 பக்கமும் நிறைய ஸ்ப்ரிங் ஃப்ளவர்ஸெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ எங்கே பார்த்தீங்கனாலுமே இந்த ஸ்ப்ரிங் ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி தான் இருக்குது. எங்களோட இன்றைக்கி நீங்கள் இந்த செரி பிளாசம் விலாகை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.